எங்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யாதீர்கள் சொன்னது வந்து முழுமையாக ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. இதுதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றதுல நான் வந்து உண்மையிலே அது வருத்தப்படுறேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது ஈழத்தமிழர் பிரச்சனைகளை சிறப்பாக அவர்கள் பிரச்சனைகள் அங்கு மட்டுமல்ல இங்கு வந்த பிறகும் அவர்கள் படுகின்ற அல்லலை பற்றி தான் இந்த திரைக்கதை இருப்பதாகவே தெரிகிறது. ஆகவே சத்யசிவா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விழாவில் அதிக நேரம் இருக்கணும்னு ஆசை எனக்கு இருக்கு. ஏன்னா இதை பார்த்தோன்னே உட்காரலான்னு நினைக்கிறேன். ஆனால் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்களின் ஆளுநர் உரைக்கு பதிலளிக்கின்ற உரையை கேட்க செல்ல இருப்பதால் இந்த வெளியீட்டு விழாவின் கதாநாயகன் எனக்கு அடுத்த படத்திலேயாவது பாட வாய்ப்பளிக்க இருக்கின்ற ரகுநந்தர் அவர்கள் சிறப்பாக இசையமைத்திருப்பார் என்று நம்புகிறேன். ஆனால் எங்கள் புலிவாளிலும் அவர் தான் இசையமைத்திருக்கிறார். அதனால் அடுத்த படத்தையாச்சும் எனக்கு வாய்ப்பு கொடுப்பான்னு அவர் திருப்பி இந்த மேடையில் உறுதி செஞ்சுக்கலான்னு திருப்பி சொல்லிடுறேன். நம்ம சத்யசிவா அவர்களும் நான் வந்து படத்தில் நடிச்சிட்ருக்கேன்றதை மறந்துடாதீங்க. தயாரிப்பாளர்லாம் இங்கே நிறையா பேர் இருக்காங்க. என்னுடைய அண்ணன் சிவகுமார் இருக்காங்க. அண்ணன் தானே? கரெக்டு. நான் வந்து மார்க்கண்டேன்னு சொன்னோன்னே என்ன தான் சொன்னாங்கன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்றார். ஆனால் எங்கள் 2 பேரும் பிரிக்க முடியாது. ஏன்னா பேர்லேயே குமாரை வைத்துக் கொண்டிருக்கிறோம். என்றுமே குமாரர்களாக தான் இருப்போம். ஆக சிறந்த ஒரு கலை குடும்பம் சேர்ந்திருக்கின்ற இடத்திலே நீங்கள் அனைவரும் வந்திருக்கிற பத்திரிகை சகோதரர்களும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற ரசிக பெரும்புகளும் கலை குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் இது போன்ற திரைக்கதைகள் நிச்சயமாக வர வேண்டும். அப்பொழுதுதான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ஒரு விடியலுக்கு வரும் என்று சொல்லி இந்த திரைப்படம் வெகு நாட்கள் ஓடி மக்கள் மனதை கவர்ந்து ஈழ பிரச்சனை தீர்வதற்கு வழிகாட்டட்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.